வைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணுவோம். ஆனால் நாம் இந்த தேங்காய் பால் ரசம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். தேங்காயை வந்து நல்லா பால் பிழிஞ்சு தண்ணி பால் தலைப்பால் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து வச்சுக்கிறேன். கூடவே நான் வந்து புளி கரைச்சி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம தட்டி வச்ச இந்த மசாலா எல்லாம் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இவ்வளோ தான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டவ்வில் நம்ம வைக்கணும். இப்போ பார்க்கும்போது எல்லோ கலராக இருக்காது, ஆனால் சூடாகும்போது நல்ல ஒரு எல்லோ கலராக வந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா சூடாயிருச்சு, லைட்டாக அந்த நுர ததும்ப வந்திருக்கு. இது வந்து நல்லா கொதிக்க விட்டுறக்கூடாது. ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே கிரேவி பண்ணி வச்சுருக்கோம், கணவாய் கிரேவி. அந்த கிரேவிலேருந்து கொஞ்சமாக மேலாப்பில் லைட்டாக அந்த எண்ணெயோடு சேர்ந்த கிரேவியை எடுத்து நம்ம இந்த ரசம் மேலே நம்ம ஊற்றினோம் அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அதாவது நம்ம இது தாளிக்காமையே செஞ்சுருக்கோம் இந்த ரசம். அதனால பச்சை ஸ்மெல் வரக்கூடாது அப்படின்றதுக்காகவும்